யுத்த குற்றத்தை புரிந்த நேரடியாக யுத்த குற்றங்களில் ஈடுபட்ட எத்தனையோ இராணுவ வீரர்களை கட்சிகளில் இணைத்து கொண்டு இனவாதத்தை ஒரு இராணுவத்தையும் தன்னகத்தை இணைத்து இந்த கட்சியை வேறு வடிவமாக மாற்றியிருக்கின்றார் சஜித் பிரேமதாஸ். இதே நவம்பர் மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை வீரர்கள் என்று இன்றைய ஜனாதிபதியும் சென்று அவர்களுக்கு ஒரு நினைவேந்தலை செய்கின்றார், கௌரவிக்கின்றார். அவர்கள் வீரர்கள். அன்று இருந்த அரசாங்கத்தால் தீவிரவாதிகள் என முத்திரை குத்தப்பட்டு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் இன்று அவர்களை வீரர்களாக கொண்டாடுகின்றது என்றால் அதே உரிமை தமிழ் மக்களுக்கு. IMF-இல் இருந்து வெளியே வர வேண்டும் அல்லது IMF-இனுடைய நிலைப்பாடுகளுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் NPP-ல. IMF-க்கு செல்லவே வேண்டும், IMF-ஓடு தான் இணைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாடில் இருப்பவர்கள் இவர்கள். சாதகமற்ற நிலைப்பாடுகளோடு இவர்கள் இருப்பதால் இவர்கள் எதை எதிர்ப்பார்கள்? ஊழல்வாதிகளை தங்களிடத்தை கொண்டவர்களான் இவர்கள். ஊழலை ஒழிப்போம் என்று வந்திருக்கின்றார்கள் அவர்கள். அப்போ இப்படி ஒரு எதிர்க்கட்சி இருக்கக்கூடாது. இந்த நாடு சிங்களவருக்கும் பௌத்தருக்கும் சொந்தமான இதற்கு முதல் இருந்தவர்கள் அடித்து கூறிக்கொண்டிருந்தார்கள், ஒரு ஆக்ரோஷமாக கூறிக்கொண்டிருந்தார்கள். இன்று இருப்பவர்கள் சற்று மென்மையாக கூறுகின்றார். 9ஆம் சரத்திலே பௌத்தத்துக்குரிய முன்னுரிமை அப்படியே இருக்கும். இது ஒரு பௌத்த நாடாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லோரும் இலங்கையராக வாருங்கள். தமிழ் அரசியல்வாதிகளுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. தமிழ் அரசியல்வாதிகள் மீது நாங்கள் போதுமான அளவு விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் விட்ட தவறினால் தான் என்று பல விடயங்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு குறுகிய காலம் எங்களால் இந்த அவதானங்களை செலுத்த முடியும், அழுத்தத்தை கொடுக்க முடியும். அதன் பிற்பாடு போராட்டங்கள், வீதிகளில் இறங்கிய போராட்டங்கள், அரசுக்கான முழுமையான எதிர்ப்பு என்பவற்றை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய தருணமாக அது மாறும். மறுபடியும் ஒரு காலிமுகத்திடல் போராட்டம் போன்றதொரு போராட்டம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளும் வரலாம். ஏனென்றால் ஒருவன் செய்தி சேவை நேயர்களுக்கு வணக்கம். புதிய அரசியல் மாற்றங்கள், பல தீர்ப்பு முனைகள் அனைத்துடனும் புதிய ஒரு அரசியல் களம் தென்னிலங்கை அரசியல் மேடை சூடு பிடித்துள்ளது. உண்மையிலேயே மக்கள் கொண்டு வந்த இந்த மாற்றத்திற்கான வழிமுறைதானா என்பது தொடர்பில் கருத்துக்களை முன்வைக்க எம்முடன் இணைந்து கொள்கிறார் மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்று குழு உறுப்பினரும் அரசியல் செயற்பாட்டாளருமான ராஜ்குமார் ரஜீவ்காந்த். வணக்கம். காலிமுகத்திடல் அறகலைய போராட்டம் பல மக்கள் அமைப்புகளை கொண்டமைந்திருந்தது. இதில் தாம் கண்ட ஒரு வெற்றியாகத்தான் தேசிய மக்கள் சக்தி, அதாவது JVP எனும் முகத்தோற்றத்தை கொண்ட தேசிய மக்கள் சக்தி இந்த வெற்றியை பார்க்கிறது, மார்த்தட்டி கொண்டிருக்கிறது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலேயே தேசிய மக்கள் சக்தியின் பங்குபாடு அறகலைய போராட்டத்தில் இருந்ததா? அறகல காலிமுகத்திடல் போராட்டம் என்பது அது தன்னிச்சையாக மக்களுடைய ஒரு பாரிய நெருக்கடி சூழ்நிலை காரணமாக பல்வேறுபட்ட செயற்பாட்டாளர்கள், பலதரப்பட்ட கட்சிகள் இணைந்து அதனை மேம்படுத்தி ஒரு இடத்திற்கு கொண்டு வந்தது. குறிப்பாக இந்த காலிமுகத்திடல் போராட்டத்தில் NPP அல்லது JVP-யினுடைய பங்களிப்பு என்பது மிகவும் சொற்ப அளவில் தான் இருந்தது. ஏனென்றால் அதனுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அந்த போராட்டத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் பங்காளியாக நான் இருந்திருக்கின்றேன். எனவே எனக்கு தெரியும் எத்தனை பேர் அதில் முக்கியமாக இருந்தார்கள் என்று. குறிப்பிட்ட சில நபர்கள் இருந்தார்கள், இன்று அவர்கள் அமைச்சர்களாக கூட ஆகிவிட்டார்கள். ஆனால் அங்கு அதை ஏற்பாடு செய்ததும் சரி, அதை நடத்தியதும் சரி, அதனை முன்கொண்டு சென்றதும் சரி வெவ்வேறுபட்ட தரப்பினர். அவர்களை விட முன்னிலை சோசலிச கட்சியைச் சேர்ந்தவர்கள்தான் அதிகளவிலே அந்த போராட்டத்தின் வடிவத்தை செப்பனிட்டு அதை ஒரு சரியான மக்கள் போராட்டமாக கொண்டு சென்ற பெரும் பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் காலிமுகத்திடல் போராட்டம் என்பதை தனியே ஒரு கட்சி தங்களுக்கு உரிமை கொண்டாடுவது மிகவும் பிழையான ஒன்று. காலிமுகத்திடல் போராட்டத்தினுடைய விளைவுகளை இன்றைய அரசாங்கம் அறுவடை செய்து கொண்டது, அவ்வளவுதான். ஆனால் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் அவர்கள் அல்ல. அது உண்மையிலேயே மக்களினுடைய தன்னிச்சை, தன்னார்வு, அவருடைய பிரச்சனைகள் தான் அந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை அதிகரித்திருந்தது. அதே போல் அதனை வழிநடத்தியவர்கள் பற்றி நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன். இலங்கை இராணுவத்துடன் போரிட்டு போர்க்களத்தில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூறும் தினமாக மாவீரர் நாள் அமைந்திருந்தது. அவர்களை நினைவு கூற அரசாங்கம் இம்முறை எந்தவித தடையும் விதித்திருக்கவில்லை. சில நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் முன்வைத்திருந்தது. ஆனாலும் தமிழர்கள் கோரும் சுயநிர்ணய உரிமையின் வெளிப்பாடு இதுதானே. குறிப்பாக நினைவேந்தல் என்பது ஒரு மிகப்பெரிய உரிமை. அந்த உரிமை தமிழ் மக்களுக்கு அப்படியே இருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள்
ஒரு கட்சியாகவும் சரி ஒரு செயற்பாட்டாளராகவும் சரி மிக நீண்ட காலமாக கூறிக்கொண்டிருக்கின்றோம். அந்த உரிமையை காக்கும் விதமாக நாங்கள் கொழும்பிலே கூட அந்த நினைவேந்தல்களை நடத்துவதற்கான காரணம் அந்த உரிமை அங்கு இருக்கின்றது என்பதை இங்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக. குறிப்பாக மாவீரர் நாள் என்பது இலங்கையில் ஏற்பட்ட அசாதாரண அசமத்துவ சூழ்நிலை காரணமாக மிக நீண்ட காலமாக அரசியல் ரீதியாக ஒரு அதிகார பகிர்வை கேட்டுக்கொண்டிருந்த தமிழின மக்கள் பொறுமை இழந்து அதன் பிற்பாடு அது ஆயுத போராட்டமாக மாற்றம் பெற்றது. இந்த ஆயுத போராட்டத்தை உடைய விளைவுகளை புரிந்து கொள்ளாமல் அதனை சரியாக கையாளாமல் அதனை மேலும் வீரியப்படுத்தும் செயற்பாட்டை ஒரு நாட்டிற்கு பொறுப்பாக இருந்த அரசாங்கம் செய்து கொண்டிருந்தது. தொடர்ச்சியாக தமிழ் மக்களை, விடுதலை புலிகளை மட்டுமல்ல தமிழ் மக்களை தொடர்ந்து அடக்குமுறை செய்து பயங்கரவாத தடை சட்டத்தை அவர்கள் மேல் பாவித்து அவர்கள் வேறொரு நாட்டவர் போலும் அவர்களை ஒரு எதிரியாக மாற்றி அவர்களை கொன்று குவித்து அவர்களை கைது செய்து அவர்களை ஒரு மூன்றாம் தர பிரஜைகளாக இந்த நாட்டிலே கையாண்டு கொண்டிருந்தார்கள். இந்த கையாளலின் விளைவாக பல இளைஞர்கள் தானாகவே முன்வந்து விடுதலை புலி இயக்கத்தில் சென்று சேர்ந்தார்கள். அப்படி சென்று சேர்ந்து தங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த அடக்குமுறையில் இருந்து விடுதலை வேண்டும் என்று போராடி பலர் மடிந்திருந்தார்கள். அப்படி இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு தமிழ் மக்களுக்கு பூரண அதிகாரமும் சுதந்திரமும் இருக்கின்றது. இன்று வடகிழக்கில் வாழக்கூடியவர்கள் விடுதலை புலிகளுடைய அம்மா, அப்பா, தம்பி, அக்கா, அண்ணன், மாமா, மச்சான், இப்படி உறவினர்கள் தான். அந்த உறவினர்கள் அப்படியே அவர்கள் எந்த இயக்கத்தில் இருந்தார்களோ அந்த இயக்கத்தில் நினைவு கூறுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. மறுபுறத்திலே விடுதலை புலிகளைப் போலவே ஜேவிபியினர் இலங்கை அரசுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடி பல உயிரிழப்புகள் ஏற்பட்டு பல இளைஞர்கள் இறந்து கைதாகி சொத்துகள் நாசம் செய்து இப்படி அதுவும் ஒரு ஆயுத கலாச்சார மாபெரும் போராட்டமாக இங்கு இடம்பெற்றது அனைவரும் அறிந்தது. இன்று அதே கட்சி அரசவையை அலங்கரிக்கின்றது. இதே நவம்பர் மாதத்தில் கார்த்திகை வீரர்கள் என்று இன்றைய ஜனாதிபதியின் சென்று அவர்களுக்கு ஒரு நினைவேந்தலை செய்கின்றார், கௌரவிக்கின்றார். அவர்கள் வீரர்கள். அன்று இருந்த அரசாங்கத்தால் தீவிரவாதிகள் என முத்திரை குத்தப்பட்டு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் இன்று அவர்களை வீரர்களாக கொண்டாடுகின்றது என்றால் அதே உரிமை தமிழ் மக்களுக்கும் உண்டு. அரசாங்கம் தீவிரவாதிகள் அல்லது பயங்கரவாதிகள் என்ற வரையறையை காலத்துக்கு காலம் மாற்றிக்கொண்டே இருக்கும். அது நாங்கள் மிக சமீப காலமாக பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு கட்டத்தில் தமிழ் மக்களை பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்றார்கள், விடுதலை புலிகளை கூறிக்கொண்டிருந்தார்கள். பின்னர் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வரும் பொழுது முஸ்லீம் மக்களை தீவிரவாதிகள் ஆக்கினார்கள். கட்டார் சேரிட்டி என்ற ஒரு நிறுவனம் இலங்கைக்கு சில பணத்தை அனுப்பி இலங்கையில் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்றது. அந்த நிறுவனம் தீவிரவாத நிறுவனம் என முத்திரை குத்தினார்கள். பின்னர் அடுத்த வருடம் இல்லை, அது தீவிரவாதம் இல்லை என்று தீர்மானித்தார்கள். டாக்டர் ஷாஃபியை தீவிரவாதி என்று முத்திரை குத்தினார்கள். இன்று தீவிரவாதி இல்லை என்று முத்திரை குத்துகின்றார்கள், விடுதலை செய்கின்றார்கள். எனவே ஒரு அரசு தான் நினைக்கும் பொழுது தன்னுடைய சௌகரியத்திற்கு ஒரு தரப்பை அல்லது ஒரு மனிதரை தீவிரவாதி ஆக்கிக் கொள்வது இந்த நாட்டில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அழகாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அதேபோல் ஒரு அசமந்த போக்கினால் சமத்துவத்தை சரியான முறையிலே கடைப்பிடிக்காத காரணத்தால் இந்த நாட்டில் இந்த போர் வெடித்தது. இந்த போரில் இறந்த அனைவரும் அப்பாவிகள். அவர்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அன்றி ஒரு பொது நலனுக்காக தங்களது உயிரை மாய்த்திருக்கின்றார். எனவே அவர்களுக்குரிய கௌரவத்தை வழங்குவதில் யாரும் பின்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக இந்த முறை ஜேவிபியினர் என்னென்றால் அவர்கள் நிபந்தனைகளை விதித்திருக்கின்றார்கள். நிபந்தனைகள் அவசியமற்றது. அவர்களுடைய நினைவேந்தலுக்கு எந்த நிபந்தனையும் இல்லை. அங்கு நீங்கள் படங்களை வைக்கலாம், அவர்களுடைய சீருடையில் வரலாம், என்னவும் செய்து கொள்ளலாம், எதை பற்றியும் பேசலாம், அவர்களை பற்றி போற்றி புகழலாம், அவர்களது தலைவர்களின் படத்தை வைக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ரோஹண விஜயவீரண்ட படத்தை வைக்கலாம், ஒரு பிரச்சனை. ஆனால் 15 வருட காலமாக ஆயுத போராட்டத்துக்குள் நுழையாமல், ஆயுத கலாச்சாரத்தை காட்டாமல், நேர்மையான முறையிலே ஒரு அரசியல் போராட்டத்தில் இருக்கின்ற தமிழ் மக்கள் தங்களுக்காக மிகப்பெரிய பேரம் பேசும் ஆற்றலை பெற்றுக் கொடுத்த விடுதலை புலியினரை அப்படியே வீரர்களாக நினைவு கொள்வதற்கு சகல உரிமையும் அவர்களுக்கு உண்டு. இதில் எந்தவித மாற்று கருத்தும் நிபந்தனைகளும் இவர்கள் தெரிவிக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஜனாதிபதியின் முதலாவது நாடாளுமன்ற அமர்வில் இடம்பெற்ற கொள்கை விளக்க உரை, அதில் அவர் கூறியிருப்பார், இனவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்.
ஆக நீங்கள் கூறும் கருத்துக்களை வைத்துக்கொண்டு பார்க்கும் பொழுதும் அன்றைய அவருடைய உரையும் கூட எப்படி அமைந்திருந்தது என்றால் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் என்ற ரீதியில் என்ற தொனியில் தான் அமைந்திருந்தது. ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்ற தொனியில் அமைந்திருக்கவில்லை. நீங்கள் கூறும் கருத்துக்களுடன் இந்த இனவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றது வெறும் வாய் வார்த்தையாக அமைந்துவிடும். இனவாத அரசியலுக்கு ஒரு பௌத்த சிங்கள அரசு ஒரு பொழுதும் முற்றுப்புள்ளி வைக்கவும் முடியாது. இனவாதத்துக்கு முற்றுப்புள்ளி என்பது ஆட்சியிலே நாங்கள் பங்காளராக மாற வேண்டும். ஒற்றை ஆட்சி பொறிமுறைக்குள் இனவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இனவாதம் என்பது என்ன? இந்த நாடு சிங்களவருக்கும் பௌத்தருக்கும் சொந்தமானது. இதற்கு முதல் இருந்தவர்கள் அடித்து கூறிக்கொண்டிருந்தார்கள், ஒரு ஆக்ரோஷமாக கூறிக்கொண்டிருந்தார்கள். இன்று இருப்பவர்கள் சற்று மென்மையாக கூறுகின்றார்கள். 9ஆம் சரத்திலே பௌத்தத்துக்குரிய முன்னுரிமை அப்படியே இருக்கும், இது ஒரு பௌத்த நாடாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லோரும் இலங்கையராக வாருங்கள், நாங்கள் பௌத்தர்களாகத்தான் இருப்போம், நீங்கள் இலங்கையராக வாருங்கள். இலங்கையினுடைய தேசிய கொடியிலிருந்தே ஆரம்பிக்கின்றது ஏனைய இனங்களை ஒதுக்குகின்ற வேலை. இலங்கையினுடைய தேசிய கொடி முழுமையான கொடிக்குள் நீங்கள் ஒரு ஓரத்தில் தான் இருப்பீர்கள். எனவே இந்த ஒதுக்கப்படுகின்ற செயற்பாடு என்பது இங்கு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. சட்டத்தினூடாக, தேசிய கொடியினூடாக, அரசியல் அமைப்பினூடாக இங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டமைக்கப்பட்ட இனவாதம் மீள் பரிசீலனை செய்து சரியான முறையிலே அவை நீக்கப்பட்டு ஆட்சி அதிகாரங்களுக்குள் சரியான பங்களிப்புகள் ஏற்படுத்தப்பட்டு பொறிமுறை மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு சுயாட்சி அலகுகள் ஏற்படுத்தப்படும் வரை இனவாதத்துக்கு முற்றுப்புள்ளி யாராலும் வைக்க முடியாது. ஏனென்றால் அனுர அரசு நாங்கள் தமிழ் மக்களையோ முஸ்லீம் மக்களையோ அடக்குமுறை செய்ய மாட்டோம், அதனால் இனவாதம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது என்று கூறும் விடயம் மிகவும் மேம்போக்கான ஒரு அரசியல். அப்படியல்ல. முஸ்லீம் மக்களுக்கும் சரி, தமிழ் மக்களுக்கும் சரி, மலையக மக்களுக்கும் சரி வெவ்வேறான பிரச்சனைகள் இருக்கின்றன. எப்படி அவர்கள் இலங்கையராக ஒன்றிணைய முடியும்? ஒரு மலையகத்தில் இருக்கக்கூடிய ஒருவரால் இன்று வரை ஒரு காணியை தனக்கு சொந்தமாக வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. அவரும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பௌத்த சிங்களவரும் எப்படி இலங்கையர் என்று இணைய முடியும்? அவருக்கு தனித்துவமான ஒரு பிரச்சனை இருக்கின்றது. முஸ்லீம் மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தனித்துவமான விடயங்கள் இருக்கிற தனித்துவமான பிரச்சனை இருக்கின்றது. அவர்களது ஜனாசாக்கள் எரிக்கப்படும் பொழுது அவர்கள் முஸ்லீம்களாக உணர்கின்றார்கள். ஆனால் சிங்களத்தில் ஒருவரை எரிக்கும் பொழுது அவருக்கு பிரச்சனை இல்லை, இறந்த உடலை எரிக்கும் பொழுது அவர்களுக்கு பிரச்சனை. எனவே தனித்துவங்கள் இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு என்று தனித்துவங்கள் இருக்கின்றது, மொழி இருக்கின்றது, அடையாளம் இருக்கின்றது. அவர்கள் தாங்களே ஆள்கின்ற சூழ்நிலை வரும் வரை இங்கு அவர்கள் தங்களுக்கு பிடிக்காத ஒரு தரப்பினால் ஆட்சி செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதுதான் இங்கு கிடைத்து கொண்டிருக்கும். அதுதான் அந்த விடயம். அவருடைய கொள்கை விளக்கு உரையில் வடக்கு கிழக்கு மாத்திரமில்லை, தமிழ் மக்கள் பற்றி எந்த ஒரு இடத்திலும் அவர் பேசி இருக்கவில்லை. அது தொடர்பில் தமிழ் அரசியல்வாதிகள் கூட பெரிய அளவில் ஒரு ஈடுபாடு காட்டியிருக்கவில்லை தானே? தமிழ் அரசியல்வாதிகளுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றது. தமிழ் அரசியல்வாதிகள் மீது நாங்கள் போதுமான அளவு விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் விட்ட தவறினால்தான் என்று பல விடயங்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அனுரவினுடைய உரை இந்த நாட்டிலே மிக நீண்ட காலமாக தேசிய இனப்பிரச்சனை தொடர்பான தீர்வு தொடர்பான ஒரு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது. அதனை புறம்தள்ளும் ஒரு விதமாக அந்த பேச்சு அமைந்திருக்கின்றது. அந்த விடயங்களை சரியான முறையிலே கையாள்வதற்கான தலைவர்கள் எங்கள் மத்தியிலும் அருகி வருகின்றார்கள். எனவே நாங்கள் வெளியில் இருந்தாவது அதற்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. அதேபோல் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக ஜேவிபியினுடைய நிலைப்பாடு பயங்கரவாத தடை சட்டமும் ஏனைய அடக்குமுறை சட்டங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான். இன்று அவை தொடர்பான எந்த பேச்சும் இல்லை. அதேபோல் அரசியல் கைதிகளுடைய விடுதலை இடம்பெற வேண்டும் என்பதை நாங்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். என்பிபியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அனைத்து அரசியல் கைதிகளும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி தேர்தலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்று இத்தனை நாட்களாகியும் ஒருவரும் விடுதலை ஆகவில்லை. மாறாக விடுதலையான 2 மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதே பயங்கரவாத தடை சட்டத்தில். எனவே இப்படியான விடயங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தமிழ் மக்கள் தொடர்பாக இவர்களுடைய நிலைப்பாடு ஏற்கனவே இருந்த கட்சிகளுடைய சாயலில் தான் இருக்கின்றது. இதனை முதலில் எங்களுடைய மக்கள் திட்ட தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் முதல் கூறியது போல ஜனாதிபதி தேர்தல் மேடைகளாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தல் மேடைகளாக இருக்கட்டும், அவர்கள் வழங்கிய அநேக வாக்குறுதிகள், அநேக உறுதிமொழிகள் எல்லாமே இன்னமும் நிலுவையில் நிற்கின்றன.
2 மாதங்கள் ஆகிவிட்டன. ஜனாதிபதி அனுரகுமாரவாக இருக்கட்டும் அல்லது அவருடைய அரசாங்கமாக இருக்கட்டும், இது தொடர்பில் எதுவித ஒரு படியை முன்னாடி எடுத்து வைப்பது யாருக்குமே தெரியவில்லை. அதுக்கான ஒரு அடையாளமும் இல்லை. ஆக மக்கள் ஏமாற்றப்பட்டு விடுவார்களா மறுபடியும்? நாங்கள் ஒரு விடயத்தை மதிக்கின்றோம் என்னவென்றால், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயக ரீதியாக ஒரு பாரிய மாற்றம் ஒன்றை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். மக்கள் நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு பூரணமாக நிறைவேறுகின்றதா இல்லையா என்பதை நாங்கள் ஒவ்வொரு படிமுறைகளாக பார்க்க வேண்டும். குறிப்பாக சர்வதேச நாணய நிதியம் IMFனுடைய சில நிபந்தனைகள் இந்த நாட்டின் அடித்தட்டு மக்களை மிக மோசமாக பாதிக்கின்றது. அத்தோடு நாட்டினுடைய தனியார் துறையை மேம்படுத்துவதாகவும் அரச துறையை மேலும் வலுவிழக்கச் செய்வதாகவும் அது அமைகின்றது. இவற்றிற்கெல்லாம் JVPயினர் NPPயினர் ஆரம்ப காலம் தொட்டே மிக மோசமான எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டு வந்தவர்கள். அது நியாயமும் கூட. இன்று ரணில் விக்ரமசிங்க என்னத்தை செய்தாரோ அதனையே தாங்கள் தொடர்ந்து செய்வதாக கூறுகின்றார்கள். இவர்கள் வழங்கிய வாக்குறுதிகள் என்பது வேறு. ஏன் இவர்கள் அந்த வாக்குறுதிகளுக்கு முரணாக செயற்படுகின்றார்கள் என்ற கேள்வியை சரியான ஒரு எதிர்த்தரப்பாக நாங்கள் வழியில் இருந்தாவது கேட்க வேண்டும். அதனைத்தான் நாங்கள் செய்கின்றோம். அவசரப்பட்டு மக்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் என்பதை நாங்கள் கூறக்கூடாது. ஏனென்றால் அது ஒரு ஜனநாயகத்துக்கு பாதகமான ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் இந்த ஜனநாயக தளத்திலே மக்களுக்கு அப்படியான பாதகங்கள் நிகழ்கின்றது, எந்தெந்த முரண்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்பதை அரசியல் ரீதியான ஒரு விமர்சனமாக, காட்டமான விமர்சனமாக நாங்கள் வைக்க வேண்டும். குறிப்பாக IMF மட்டுமல்ல, இனப்பிரச்சனை தொடர்பான விடயங்களும் ஏனைய நெறிமுறை சார்ந்த விடயங்களும் ஊழல் தொடர்பான விடயங்களும் ஏற்கனவே ஊழல்வாதிகளை எல்லாம் கைது செய்வோம் அடைப்போம் என்ற அந்த விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் அவதானித்து கொண்டே இருக்கின்றோம். இன்னும் ஒரு குறுகிய காலம் எங்களால் இந்த அவதானங்களை செலுத்த முடியும், அழுத்தத்தை கொடுக்க முடியும். அதன் பிற்பாடு போராட்டங்கள், வீதிகளில் இறங்கிய போராட்டங்கள், அரசுக்கான முழுமையான எதிர்ப்பு என்பவற்றை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய தருணமாக அது மாறும். மறுபடியும் ஒரு காலிமுகத்திடல் போராட்டம் போன்றதொரு போராட்டம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளும் வரலாம். ஏனென்றால் நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது இன்னும் சீர் செய்யப்படவில்லை. சரியான பொறிமுறைக்கு இவர்கள் இன்னும் கொண்டு வரவில்லை. நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு நூலில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு இடத்தில் விடயங்கள், அதாவது எங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி என்பது ஒரு பாரிய விடயம். இறக்குமதி முழுமையாக நாங்கள் அடிப்படை தேவைகள் முதற்கொண்டு, அரிசி முதற்கொண்டு பருப்பு கிழங்கு வரை நாங்கள் இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே அத்தியாவசிய தேவையை நாங்கள் இறக்குமதியில் நம்பியிருக்கும் பொழுது எங்களுக்கு டாலர் வருமானம் மிகவும் அத்தியாவசியமானது. ஏற்றுமதி என்பது இங்கு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே இருக்கின்றது. ஏற்றுமதி வருமானம் மிக குறைவு. என்று திரும்பவும் ஆடம்பர கார்களுக்கான இறக்குமதி தடையை நீக்கி இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் உழைக்கின்ற எங்களுடைய டாலர் வருமானம் பெருமளவிலே அதற்கு செல்லப் போகின்றது. சென்மதி நிலுவை எனப்படுகின்ற ஏற்றுமதி வருமானத்துக்கும் இறக்குமதி செலவுக்கும் இடையிலான அந்த இடைவெளி மறைப்பருமானத்தில் தான் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கின்றது. இந்த சமயத்தில் நாங்கள் இறக்குமதி தளர்வுகளை விதிக்கும் பொழுது அதில் பாரிய விளைவுகளை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன் இவர்கள் இந்த ஆடம்பர கார் இறக்குமதிகளை அனுமதிக்கின்றார்கள் என்றால், ஆடம்பர காருக்கு விதிக்கின்ற வரிகள் தான் எங்களுடைய உள்நாட்டு வருமானத்தில் பெரும் பங்கை எங்களுக்கு அளிக்கின்றது. எனவே அதனை சமாளிப்பதற்காக செய்கின்றார்கள். ஆனால் மறுபுறத்திலே டாலரை நாங்கள் இழக்கப் போகின்றோம் ஒரு ஆடம்பர தேவைக்காக. எனவே அத்தியாவசிய தேவையை நாங்கள் இறக்குமதி செய்ய முடியாத சூழ்நிலை கூட தள்ளப்படுவோம். எனவே இவற்றை சரியான முறையிலே இவர்கள் கையாளாவிட்டால் எங்களுடைய நாடு மீண்டும் மீண்டும் அதே பொருளாதார பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருக்கும். வெறும் கடன்களை வாங்கி இந்த நாட்டை நீங்கள் முன்கொண்டு செல்ல முடியாது. கடன்கள் என்பது ஒரு மிக குறுகிய காலத்துக்கு தான் உங்களுக்கு ஒரு ஒரு மூச்செடுப்பதற்கான காலமாக இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் பாரிய பொருளாதார திட்டங்கள், உள்நாட்டில் பாரிய மாற்றங்கள், வருமான உழைப்பு, நாணயத்தை அச்சிடுதலை தவிர்த்தல், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தல், சென்மதி நிலுவையை ஓரளவு நேர் பெறுமதிக்கோ அல்லது சமாந்தர பெறுமதிக்கோ கொண்டுவரக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இவற்றையெல்லாம் தீர்க்கமாக சிந்தித்து இவர்கள் செயலாற்ற விட்டால் மீண்டும் ஒரு பாரிய பிரச்சனைக்குள் விடுவார். ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார், நாடாளுமன்றத்தில் எப்போதுமே பழையவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் இருக்க வேண்டும், புதியவர்களால் முயற்சிகள் மாத்திரம்தான், இது ஒரு பரிசீலனையாக தான் முடியும் என்று ஒரு சில கருத்துக்கள் வெளியிட்டிருந்தார். நீண்ட காலம் பாராளுமன்றத்தில் இருந்தவர்களை கொண்டமைந்த பாராளுமன்றமாகத்தான் கோட்டாவினுடைய பாராளுமன்றம் இருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்படி இல்லை. இது முழுமையாக கொள்கைகள் சார்ந்தது. அனுபவம் என்பது அது நாட்டை நடத்தக்கூடிய ஏனைய அதிகாரிகளும் இருக்கின்றார்கள். சரியான முறையில் நடத்துவதற்கான கொள்கை, கோட்பாடு, தீர்க்கமான சிந்தனை இருந்தால் போதும். இந்த நாடு பல்வேறு சந்தர்ப்பங்களில்
ஒரு புதிய முகங்களை கொண்ட நாடாளுமன்றங்களை உருவாக்கி இருக்கின்றது. ஜேஆர் காலத்தில், பின்னர் பிரேமதாசவினுடைய காலத்தில், சந்திரிகாவினுடைய காலத்தில் எல்லாம் புதிய முகங்கள் 30-35 வயதில் தான் வந்தார்கள். அவர்கள் அன்று வரும்போது புதியவர்களாக வந்தால் இன்று அப்படியே இருக்கின்றார்கள். எனவே அந்த பழைய முகங்கள் முதலில் செல்ல வேண்டும் என்பதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. அது ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டிற்கு நல்லதுதான். அந்த ஊழல்வாதிகளும் நாட்டில் அக்கறை இல்லாதவர்களும் செல்வது முதல் வேலை. ஆனால் ஏனைய இனங்களாக, ஏனைய தரப்பு பிரச்சனையாக எங்களுக்கு தீர்வுகள் இல்லை என்பது இன்னொரு விடயம். அது எந்த தரப்பு வந்தாலும் நான் மோதிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். எனவே இந்த பழைய தரப்பு வழியே சென்று விட்டது, புதிய ஒரு தரப்பு வந்திருக்கின்றது. புதிய தரப்பிடமும் எந்த ஆரோக்கியமான காத்திரமான முடிவுகளும் இல்லை. அதனோடு எங்களுக்கு அதே அளவிலான அந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் பலமான ஒரு எதிர்க்கட்சி வேண்டும் என ஒரு மாற்று விதமான ஒரு பிரச்சாரங்களை மேற்கொண்ட மக்கள் போராட்ட முன்னணி. ஆகவே நீங்கள் வெளியிலிருந்து அழுத்தத்தை கொடுப்போம், அரசாங்கத்திற்கான எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வோம் என்ற ஒரு தொனியில் இன்னமும் அழுத்தங்களை வழங்கி வருகிறீர்கள். இந்த அழுத்தங்கள், நீங்கள் வழங்கும் இந்த அழுத்தங்களால் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? நாங்கள் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் அவதானித்த விடயம், ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நிச்சயமாக என்பிபி இந்த ஆட்சியை கைப்பற்றப் போகின்றது. எங்களுக்கு பாரிய பிரச்சனையாக இருந்தது, என்பிபி ஆட்சியை கைப்பற்றினால் அவர்களுடைய கொள்கைகளை விட வலுவிழந்த கொள்கைகளோடு இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசவோ ரணில் விக்ரமசிங்கவோ ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக அமைய மாட்டார்கள். ஏனென்றால் பயங்கரவாத தடை சட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பாக என்பிபி நீக்குவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பாக எந்தவித அறிவிப்பும் இல்லாத கட்சி தான் சஜித் பிரேமதாசவினுடைய கட்சி. எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காவிட்டாலும் இவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள். அதேபோல் 9ஆம் சரத்து என்கின்ற பௌத்தத்துக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய 9ஆம் சரத்தை நீக்கினால் சிறந்தது என்று ஒரு முறை ஹரணி அமரசூரிய கூறியிருந்தார். எனவே அப்படி ஓரளவுக்கு அதை நீக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறவர்கள் அந்த பக்கம் இருக்கின்றார்கள். எப்பவுமே நீக்கவே கூடாது, அதனை ஒரு பேசுபொருளாக கூட ஆக்காதவர்கள் தான் சஜித் பிரேமதாசனுடைய கட்சியில் இருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் தொடர்பாக இனவாதம் வேண்டாம், ஒரு நிலைப்பாடை எடுப்போம் என்கின்ற அளவுக்கு பேசக்கூடியவர்கள் அங்கிருந்தாலும், இந்த பக்கத்திலே யுத்த குற்றத்தை புரிந்த, நேரடியாக யுத்த குற்றங்களில் ஈடுபட்ட எத்தனையோ இராணுவ வீரர்களை கட்சிகளில் இணைத்து கொண்டு இனவாதத்தை, ஒரு இராணுவத்தையும் தன்னகத்தை இணைத்து இந்த கட்சியை வேறு வடிவமாக மாற்றியிருக்கின்றார் சஜித் பிரேமதாசன். எனவே தமிழர்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்தால் என்ன, கொடுக்காவிட்டால் என்ன, இவர்கள் கேள்வி கேட்கப் போவதில்லை. ஐஎம்எஃபில் இருந்து வெளியே வர வேண்டும் அல்லது ஐஎம்எஃபினுடைய நிலைப்பாடுகளுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் என்பிபியினர். ஐஎம்எஃப்க்கு செல்லவே வேண்டும், ஐஎம்எஃபோடு தான் இணைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாடில் இருப்பவர்கள் இவர்கள். எனவே இப்படி சாதகமற்ற நிலைப்பாடுகளோடு இவர்கள் இருப்பதால் இவர்கள் எதை எதிர்ப்பார்கள்? ஊழல்வாதிகளை தங்களிடத்தை கொண்டவர்களான் இவர்கள். ஊழலை ஒழிப்போம் என்று வந்திருக்கின்றார்கள் அவர்கள். அப்போ இப்படி ஒரு எதிர்க்கட்சி இருக்கக்கூடாது. எந்தவித பலமுமற்ற, அவர்களை சரியான முறையில் எதிர்க்க முடியாத ஒரு எதிர்க்கட்சி இருக்கக்கூடாது. நாங்கள் 9ஆம் சரத்து நீக்கமாகட்டும், தமிழ் மக்களுக்கான சுயாட்சியாகட்டும், 4 தேசிய இனங்களை அங்கீகரிக்கின்ற விடயமாகட்டும், இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கென தேவையான கொள்கைகளை கொண்ட ஒரு கட்சியாக நாங்கள் வந்திருக்கின்றோம். குறிப்பாக தெற்கிலிருந்து இப்படி ஒரு கட்சி வருவது என்பது ஒரு அரிய விடயம். ஏனென்றால் இது ஒரு பௌத்த மனநிலையால் சூழப்பட்ட ஒரு நாடு. அவ்வளவு இலகுவாக இப்படியான மாற்றங்களை நாங்கள் உள்வாங்க முடியாது. பேரம் பேசும் ஆற்றலை அற்ற ஏனைய இனங்கள், முஸ்லீம், தமிழ், மலையக மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த தென்னிலங்கையிலே ஒரு கட்சி உருவாக வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாக இருந்தது. அப்படியான ஒரு கட்சி தான் இந்த மக்கள் போராட்ட முன்னணி. தைரியமாக சிங்கள மக்கள் மத்தியிலே சென்று உண்மையை நேர்மையாக கூறக்கூடிய ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கின்றோம். அதனால்தான் நாங்கள் சிறப்பானதொரு எதிர்க்கட்சியாக அமைவோம் என்கின்ற அடிப்படையில் அப்படியான ஒரு கோரிக்கையை முன்வைத்து பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய வாக்குகளை கேட்டிருந்தோம். இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் என்பிபி, ஜேவிபி இவை இரண்டும் இணைந்து அரசுக்குள் கட்சி, கட்சிக்குள் அரசு என்ற ஒரு கம்யூனிசம் சார்ந்த ஒரு போக்கை உருவாக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் உள்ளதா? குறிப்பாக முதன்மையான விடயம் என்பிபி அல்லது ஜேவிபி என்று இன்று ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய இந்த கட்சி இடதுசாரிய பண்பிலிருந்து வெகு தூரம் விலகிவிட்ட ஒரு கட்சி தான். அவர்களுக்கு அந்த பண்பில் அவர்களை இடதுசாரிய கட்சி என்று சொல்கின்ற அளவிற்கு அவர்களிடம் கொள்கை ரீதியான எந்த சிந்தனைகளும் கிடையாது. லெனினுடைய தத்துவத்தின்படி தேசிய இனங்களுடைய பிரச்சனையை முதன்மைப்படுத்த வேண்டும், தேசிய இனங்களுக்கான அங்கீகாரங்கள் கொடுக்க வேண்டும். எனவே அவை இல்லை. இன்னொரு பக்கத்திலே இடதுசாரியத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பண்பு, ஒரு மதத்தை நோக்கி ஒரு காலம் செல்ல மாட்டார்கள். இவர்கள் முதலாவது நாளில் இருந்து புத்தரை தூக்கி கொண்டு செல்லாத இடமே கிடையாது. சரோஜா போலை கூட
புத்தரை வணங்க வைத்து தான் அமைச்சு பொறுப்பை ஏற்க வைத்திருக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய இந்த மதவாத சிந்தனை எந்த ஒரு கட்டத்திலுமே இடதுசாரியம் கம்யூனிசம் என்ற நட்பண்புகளை கொன்ற அந்த விடயத்திற்குள் வராது. இன்னொரு வகையில் பார்த்தால் நீங்கள் கேட்கின்ற கேள்வி, கம்யூனிசம் சார்ந்த நாடுகள் ஒரு நிறுவனம் மயப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு ஆட்சி முறைக்குள் செல்லும். ஒரு தலைவர், அவருக்கு அந்த நாடு இயங்கி கொண்டிருக்கும், மனித உரிமைகளை பற்றி பேச முடியாது, எதிர்க்கட்சிகள் இருக்காது, அப்படியான சூழ்நிலையெல்லாம் இருக்கும். இவர்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கின்றது. இவர்கள் கம்யூனிசத்தை பின்பற்றாவிட்டாலும் கம்யூனிசத்தில் இருக்கின்ற அந்த அங்கத்தின் மேலான ஆசை இவர்களுக்கு நிறையவே இருக்கின்றது. இந்த நாடு இதற்கு பிறகு தங்களது கைகளில் இருந்து வெளியே செல்லக்கூடாதுன்ற அந்த விருப்பம் இவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இவர்களால் நீண்ட காலம் இந்த ஆட்சியை கொண்டு நடத்த முடியாது என்ற இந்த நாட்டிலே பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றது. நீங்கள் முஸ்லீம் மக்களை திருப்திப்படுத்தாவிட்டாலும், மலையக மக்களை திருப்திப்படுத்தாவிட்டாலும், தமிழ் மக்களை திருப்திப்படுத்தாவிட்டாலும் இந்த நாட்டை நடத்த முடியாத சூழ்நிலை தான் உங்களுக்கு ஏற்படும். அப்படித்தான் இவ்வளவு காலம் ஏற்பட்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியான சிந்தனைகளை சரிவர செய்யாவிட்டால் உங்களுக்கு எந்த ஒரு வழியிலுமே இந்த நாட்டை முன்கொண்டு செல்ல முடியாது. இவர்கள் ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட 20-30 வருடத்துக்கு தாங்களே ஆட்சி செய்ய வேண்டிய அந்த விருப்பு இருந்தாலும் சரியான திட்டமிடல்கள், சரியான கொள்கைகள், மக்களை திருப்திப்படுத்த வேண்டிய சரியான விடயங்களை உள்வாங்காமல் இவர்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. சிறந்ததொரு கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தோம். இவ்வளவு வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்து இந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கியமைக்கு நன்றி. உங்களுடைய அரசியல் அபிலாஷைகளும் உங்களுடைய நோக்கங்களும் உங்களுடைய வருங்கால எதிர்பார்ப்புகளும் நிறைவேற ஒருவனின் சார்பில் வாழ்த்துக்கள். நன்றி கடோஷியா. வாய்ப்பை வழங்கியமைக்கும் உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் நிக்சன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி.